நம்ம மாடர்ன் மெக்கானிக்கல் வேர்ல்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். அதனால் நிறைய விஷயங்களை நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது உடலுக்கு எந்த அளவுக்கு சேரும், எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம மாவு பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறதும் ஒரு காரணங்க. கார்போஹைட்ரேட், அதே நேரத்தில் புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இந்த மூணும் தான் நம்ம கேட்டகரியாக ஃபுட்டை பிரிக்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட் தான் பிளட் சுகர், பிபி, மற்றபடி வரக்கூடிய அத்தனை ஒபிசிட்டி இதுக்கெல்லாம் காரணமாக அமையுது. நம்ம மாவுக்களையும் சரி, ஆயில் ஐட்டம், நிறைய ஃபுட்டு ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி சாப்பிட்றோம். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால பல மடங்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு மாவு பொருட்களை வாரத்தில் ஒரு நாள் மாவு அரைச்சி அல்லது மாவு பேக்கெட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அதோடைய கலோரிகள், அதாவது பல மடங்கு 3, 4, 5 மடங்குக்கு மேலே அதிகமாகுது. இப்படி அதிகமாகிறதுனால உடலுக்கு கெடுதலை உண்டாக்குது. கலோரிஸ் அதிகமாகி பிளட் சுகரை அதிகமாக்குது. அந்த பிளட் சுகரை உண்டாக்குது, டயபெட்டிஸை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அதிகமாக்கி அது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு பல இடையூறுகளை அது கொண்டு சேர்க்குது. நம்ம வாழ்க்கையில் மாவுச்சத்து பொருட்கள் தான் ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம அரிசி சார்ந்த உணவுகள், அதே நேரத்தில் மாவு பொருட்கள், அதிகமான மாவு பொருட்கள், கலோரி அதிகமாக இருக்குது. இந்த கலோரி அதிகமான பொருட்களை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் வேலை குறைவு, பட்டு கலோரி அதிகம். அந்த கலோரியை நம்ம செலவிடுறதில்ல. அது பிசிக்கல், அந்த காலத்தில் பிசிக்கலாக நிறைய வேலைகள் செஞ்சாங்க. அப்படி வேலைகள் செய்தனால அந்த மாவு பொருட்களை அதிகமாக எடுத்தாலும் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. பட் இன்றைக்கி வேலைகள் குறைவு. அதனால் படுக்கிறாங்க, தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, காரில் போகிறாங்க, வர்றாங்க, வண்டி வாகனங்கள். ஸோ ஒரு சொஃபஸ்டிகேட்டடு வாழ்க்கை. அப்படி அந்த சொஃபஸ்டிகேட்டடு வாழ்க்கை இருக்கிறதுனால மனிதன் சாப்பிட்டதும்